सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। दक्ष उवाच शुद्धं स्वधाम्नि उपरताखिलबुद्ध्यवस्थं चिन्मात्रमेकमभयं प्रतिषिध्य मायां तिष्ठन्स्तयैव पुरुषत्वमुपेत्य तस्याम् आस्ते भवान् अपरिशुद्ध इव आत्मतन्त्रः। ऋत्विज उवाच तत्त्वन्नते वयमनञ्जनरुद्रशापात् कर्मण्यवग्रहधियो भगवन् विदामः धर्मोपलक्षणमिदं त्रिवृत् अध्वराख्यं ज्ञातं यदार्थम् अधिदैवम् अदो व्यवस्थाः। सदस्या ऊचुः उत्पत्त्यध्वन्यशरण उरु क्लेशदुर्गेन्तकोग्रव्यालान्विष्टे विषयमृगतृष्णात्मगेह गेह उरुभारः द्वन्द्वश्वभ्रे खलमृगभये शोकदावेज्ञसार्थः पादौकस्ते शरणद कदा याति कामोपसृष्टः। தக்ஷனுக்கு உயிரை கொடுத்ததுக்கப்புறம் அவன் யாகத்தை ஆரம்பிக்கிறான். அதை பற்றி சொல்லிட்டு வர்றார் மைத்ரேயர் விதுரருக்கு. அந்த சம்வாதத்தில் தான் ஓடின்னு இருக்கு இன்னும். அதில் தக்ஷயஜ்ஞ விநாசத்துக்கு அப்புறம் தேவர்கள்லாம் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவான் திருப்பி அங்கே யாகஸ்தானத்துக்கு வந்து தக்ஷனுக்கு வந்து அந்த தலையை வச்சு அவனுக்கு புனர் உஜ்ஜீவனம் பண்ணி யாகத்தை முடிக்கும் பொழுது அந்த கடைசியில் யாக தேவதையாக இருக்கும் விஷ்ணுவை அவள் வந்து தியானம் பண்ணுறா. தியானம் பண்ணும் பொழுது விஷ்ணு அங்கே தோன்றுறார். அவர் ஆவிர்பாவமான உடனே ஒருவரும் அவரவருடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்கிறார். யதாமதி. ஏன்னா ஒருத்தொத்தர் ஒரு ஜீவராசியும் இவ்வுலகத்தில் ஒவ்வொரு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கா, ஒவ்வொரு சம்ஸ்கார விசேஷத்தினால அவளுக்கு வந்து அபிபூத்தாளாக இருக்கா. தட் இஸ் தே ஆர் கன்ஃபைன்டு பை வாட் எவர் இம்ப்ரெஷன்ஸ் தட் தே ஹேவ். அண்ட் அவளுடைய கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். எப்படி பகவானை பார்க்குறாங்கிறது வேற இல்லையா. எந்தெந்த விதத்தில் யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாளோ அவரவருக்கு அந்த மாதிரி தோற்றம் அளிப்பார் பகவான். அப்படி இருக்கிறச்சே தக்ஷன் வந்து யாகத்தினுடைய பத்தியாக இருக்கிறதுனால, எஜமானனாக இருக்கிறதுனால சுத்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான். இப்போ வந்து கொஞ்சம் ஞானம் வந்துருத்தோ இல்லையோ, அதனால சுத்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் சின்மாத்திரம் சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். இந்த மாயையினால் ஆக்சுவலி மாயையினால் ஒரு ஈஸ்வர ஸ்வரூபமாக எடுத்துன்னு இருக்கார். ஆனால் மாயையை விலக்கி அதிலேயே இருந்துண்டு அதனால் ஒரு ஈஸ்வரத்துவம்ங்கிற ஒரு பாவனை வந்து அந்த மாயையிலேயே இருந்துண்டு ஆனால் தோற்றமளிக்கிறது எப்படின்னா ஒரு பரிசுத்தம் இல்லாதவனாக தோற்றமளிக்கிறாய். அதாவது நீ சாதாரணமாக ஜீவராசிகள் மாதிரி இல்லை, மற்ற ஈஸ்வரன்கள் மாதிரி பகவானும் விஷ்ணுவும் ஈஸ்வரன் மாதிரி தானே தோற்றமளிக்கிறான். ஆனால் அப்படி இல்லை வாஸ்தவமாக ஆத்மதந்திரா அப்படின்னு சொல்லி தக்ஷன் முடிச்சார். ரித்விக்குகள்லாம் என்னன்னா கர்மாவனால் அப்படியே பிடிக்கப்பட்ட ஒரு புத்தியை கொண்டவர்கள். அதனால அந்த கர்மா மூலியமாக எப்படி அந்த யாகம் யஜ்ஞம் வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் பகவானை பார்க்குறா. அந்த யஜ்ஞோபை விஷ்ணுங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கறதுனால இந்த யாகத்தினுடைய பல அங்கங்களில் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு தேவதைன்னு சொல்லும்பொழுது அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் எங்களுடைய ருத்ரனுடைய சாபத்தினால இந்த கர்மாவிலேயே வாழ்ந்துண்டு எங்களுக்கு வந்து ருத்ரனுடைய சாபம்ங்கிறச்சு எங்கள் நந்திகேஸ்வரர் கொடுத்த அந்த சாபம். அதனால எங்களால் வந்து அந்த கர்மாவை தாண்டி வேற பார்க்க முடியலை, உங்களுடைய தத்துவத்தை பார்க்க முடியலை. ஆனால் எப்படி பார்க்குறோன்னா இந்த யஜ்ஞஸ்வரூபமாகவே பார்க்குறோம். தாம் பண்ணுற யஜ்ஞம் என்னவோ அந்த யஜ்ஞஸ்வரூபமாக பகவான் பார்க்குறார். ஈவந்தோ அதாவது ஒரு சாபமாக இருக்கிறத கூட நம்ம எப்படி அதை நன்மையாக பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுங்கிறதுக்காக இந்த ரித்விக்குகளினுடைய வார்த்தை முக்கியம். கர்மாவிலேயே நீங்கள் உழண்டுருப்பேன்னு விட்டு சாபம் கொடுத்தா மாதிரி இருந்தால் கூட அந்த கர்மாவையே பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கும் வேதம் சொல்லக்கூடிய ஒரு யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த யஜ்ஞமே பகவானாக பார்க்குறோம். அப்படி ரித்விக்குகள் சொல்கிறா. சதஸ்யாக
பொது ஜனங்கள் எப்படின்னா இந்த சம்சாரத்தில் உழண்டு கஷ்டப்பட்டு அப்படியே அதனால அந்த ஒரு ஜன்மாங்கிற ஒரு பாதை, அந்த பாதையினுடைய முடிவில் பார்த்தா யமனுடைய ஒரு மலைப்பாம்பு மாதிரி நின்றுட்டு இருக்கான் விழுங்கிறதுக்கு. அப்படி இருக்கு நம்மளுடைய ஒரு சம்சார பாதைங்கிறது. அத்வா அப்படிங்கிறது ஜேர்னி ஆஃப் லைஃப்ங்கிறது என்ன, அதனுடைய எண்டில் மரணத்தை தானே பார்க்குறோமே தவிர அதில் மோட்சத்தை நாங்கள் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஒரு பாதையில் எங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்யூஜ் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஏன்னா ஒரு பெரிய ஜேர்னி இருக்குன்னா அங்கங்கே நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? அந்த ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இந்த இதெல்லாம் கட்டி வச்சிருப்பா. முன்னாடியெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் தர்மசாலா கட்டியிருக்கிறது இன்றைக்கும் இருக்குது. அந்த தர்மசாலாங்கிறது எதுக்குன்னா, ஒரு பெரிய பாத யாத்திரை போகும் பொழுது அங்கங்கே தர்மசாலைகள் இருந்ததுன்னா அங்கே வந்து தங்கி ஓய்வெடுத்துக்கிறதுக்காக உபயோகமாக இருக்கும். இங்கே வந்து பாத ஓகஹாங்கிற நம்ம வந்து பகவானுடைய திருவடிங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ஒரு சரணடைவதற்கு நமக்கு வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த சதஸ்யர்கள் எல்லோருமே. அப்போ திருவடியே எப்போ பார்த்தாலும் பற்றின்றோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அந்த மரண வாய்க்கு போகாத எப்பொழுதுமே இந்த மோட்ச வாயிலேயே இருந்துடலாமோ அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹோப் இருக்கும் இல்லையோ. அதனால் அந்த திருவடியை பற்றற்றான் தாள் பற்றுக அப்படின்னு சொல்கிறதுனால அந்த திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிறோங்கிறார் சதஸ்யர்கள். மேலே ருத்ரன் பேசுகிறார். தவ வரத வராங்க்ரௌ ஆஷிஷா இஹ அகிலார்த்தே ஹி அபி முனிபிரசக்தைஹி ஆதரேண அர்ஹணீயே யதி ரச்சித தியம் மா அவித்யலோகः அபவித்தம் ஜபதி ந கணயே தத்வத்பரானுகிரகேண. ஹே வரத, பகவான் இங்கே சொல்கிறது என்னென்னா, சிவனுடைய மனசில் இது விஷ்ணுவனுடைய மனசில் பரமேஸ்வரன். இது வந்து தீர்மானம். ராமனுடைய மனசில் ஈஸ்வரன் இருந்ததுனால தான் அங்கே வந்து ராமேஸ்வரம் ஸ்தலம் இருக்குங்க. அதே போல் இங்கே சிவன் என்ன சொல்கிறார், என்னுடைய மனசில் உன்னுடைய அதாவது என்னுடைய மனசே உன்னுடைய திருவடியிலேயே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் இங்கே சொல்கிறார். தவ வராங்க்ரவ், ஹே வரத, வரத்தை கொடுப்பவரே, தவ வர அங்க்ரவ், உன்னுடைய அழகான திருவடியில், ரச்சித தியம் மா, என் புத்தியை செலுத்தினவனான என்னை, இந்த அவித்ய லோகா, ஒன்றுமே தெரியாத இந்த லோகம் என்னமோ அபவித்தம் ஜபதி, இவர் வந்து ஒரு ஒரு சாஸ்திரமே தெரியாதவர். அதாவது தக்ஷன் சொன்ன விஷயத்தை இங்கே வந்து கோடிட்டு காமிக்கிறார். ஒரு சாஸ்திரம் தெரியாத ஸ்மசானத்தில் சுற்றின்னு இருக்கிறவர் இப்படியெல்லாம் வந்து ஒரு அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தெரியாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசுகிற பேச்சு இது. அதனால் இதை நான் பெருசாக நான் வந்து யோசிக்க போகிறதில்ல. அந்த எதனாலன்னா தொத்பர அனுகிரகேன, உன்னுடைய பரம் அனுகிரகம் இருந்துன்னு இருக்கிறதுனால இதை நான் பெருசாக இப்போ கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு ருத்ரன் இங்கே சொல்கிறார். அதில் வர அங்க்ரவுங்கிறதுக்கு தான் பாக்கி எல்லாமே அட்ஜெக்டிவாக போகிறது. வர அங்க்ரவுங்கிறச்சு முதல்ல அவதாரிக்கையை பார்த்துருவோம். ஸ்ரீருத்ரஸ்து பூர்வம் மம நிந்தா துஸ்ஸஹா ஆசீத். முன்னாடி அந்த மொமெண்ட்டில் சதி யோகத்தினால தன்னுடைய தேகத்தை விட்டான்னு தெரிஞ்ச மொமெண்ட்டில் அவருக்கு வந்த கோபமும் துக்கமும் ஒரு க்ஷணம் வீரபத்ரனை வந்து தன்னுடைய அம்சமாக அங்கே உற்பத்தி செய்து அந்த வீரபத்ரன் போய் எல்லாத்தையும் அழிச்சார் இருந்தது முன்னாடி. ஏன்னா அப்போது அந்த மொமெண்ட்டில் அது சுருக்குன்னு பட்டுது. ஆனால் அதை பெருசாக திருப்பி திருப்பி அவர் வந்து யோசிக்கிறது கிடையாது, ஓவர் அதோட. ஸோ மம நிந்தா துஸ்ஸஹா ஆசீத்து, என்னை வந்து நிந்த பண்ணதுங்கிறது ரொம்ப பொறுக்க முடியாது இருந்தது ஒரு பாயிண்டில். ஆனால் இதானீம் தூ தாம் ந கணயாமி இத்தியாக, அதை இப்போ நான் வந்து யோசிக்கலை, ஐ டு நாட் திங்க் அபவுட் இட். ஆஷிஷா, ஒரு ஒரு ஆசையினால், காமேன ஆசை, காமேன அசக்தைஹி முனிபிஹி ஆதரேன அர்ஹணியே வராங்க்ரவ். அது ஏன் அவரால் வந்து அதை யோசிக்கலை அப்படின்னா, பகவானுடைய திருவடியில், விஷ்ணுவனுடைய திருவடியில் புத்தி அவர் செலுத்தியிருக்கார். ஈஸ்வரன் ஈஸ்வர பாவத்தில் இங்கே பேசுறதுனால, ஈஸ்வரனாக இருக்கும் பொழுது அவருடைய மனசு விஷ்ணுவனுடைய திருவடியில் இருக்குது. அந்த விஷ்ணுவனுடைய திருவடி எப்படி இருக்குது? ஆஷிஷா அசக்தைஹி முனிபிஹி, காமத்தினால ஈடுபடாமல் இருக்கக்கூடிய, காமத்துடன் சேராமல் இருக்கும் முனிவர்கள்ங்கிறார் இந்த இடத்துல. ஆஷிஷா
அசக்தைஹி முனிபிஹிங்கர்ச்சே ஆசிஷா காமேன அசக்தைஹி நிஷ்காமைஹி, அதாவது ஈடுபடாமல் இருக்கக்கூடிய, சக்தகான ஈடுபட்டு இருப்பவன், சங்கஹா சங்கயுக்தகா இத்தியர்த்தா. இங்கே அசக்தகாங்கிறச்சே சங்கம் இல்லாத ஒருவர். எதனுடன் சங்கம் இல்லை? ஆஷீஹி. இந்த இடத்துல ஆஷீஹிங்கிறத வந்து ஆசீர்வாதம்னு இல்லாத காமம், ஆசைகள் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஆஷிஷா அசக்தைஹி, காமத்தினால் காமத்துடன் சேராமல் இருக்கும் முனிவர்கள், அது பற்றில்லாத முனிவர்கள் யாருடைய திருவடியை நினைக்கிறாளோ, பூஜனீயமாக நினைக்கிறாளோ, அப்பேற்பட்ட அந்த திருவடியை சொல்கிறார். ஸோ ஆஷிஷா அசக்தைஹி முனிபிகி ஆதரேன, ஒரு வணக்கத்துடன் அர்ஹணியே பூஜிக்க தகுந்ததாக இருக்கும். மேலும் அகிலார்த்தே, அகில எல்லா விதமான அர்த்தத்தை கொடுக்க வல்லமை கொண்டதான திருவடி. அகில ரெண்டா இதை வந்து சொல்லிக்கலாம். அகிலானாம் அர்த்தானாம் ஆசிரிய பூதம்ங்கிறதுனால அகிலா அகிலா அகில சாரி அகிலாக அர்த்தாக எத்திர வித்யந்தே யஸ்மின் வித்யந்தே, எந்த ஒரு இடத்தில் எல்லா விதமான பதார்த்தங்களும் இருக்கின்றனவோ, அதாவது இவ்வுலகமே அவருடைய ஒரு உத்பூதமான அவஸ்தைங்கும் பொழுது, உலகத்தில் நம்ம அறியக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் யாரினிடத்தில் இருக்கின்றனவோ அப்படின்னு அகிலாக அர்த்தாக யஸ்மின் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏன்னா பகவான் தான் இந்த உலகத்துக்கே ஆசிரியபூதமாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கும் அத்தனை வஸ்துக்களும் பகவானிடத்துல தான் இருக்கு. அகிலார்த்த. அடுத்தது அகிலார்த்தேங்கிறச்சு எல்லா சர்வ அபிலாஷ தாத்தரிங்கிறார். எல்லா அர்த்தங்களையும் கொடுக்கும் வல்லவை, யஸ்மாத் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அகிலாக அர்த்தாக யஸ்மாத், எந்த திருவடியை பற்றினால் நமக்கு எல்லா விதமான ஒரு அர்த்தங்களும் பெறக்கூடுமோ இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு திருவடி. ஸோ அகிலார்த்தம். இன்னொன்று அகிலார்த்தங்கிறச்சு எல்லா ஒரு விதமான அர்த்தங்களினுடைய ஒரு பொருளாக விளங்கக்கூடியது. அதாவது ஸ்ருதி நிகம சாக்கி சிகா பிரவாளம்பர். அதாவது நிகமங்கள் வேதங்கள் தான் உங்களுக்கு வந்து அர்த்தம்னாலே பொருள்னு ஒரு அர்த்தம். பொருள்னா நம்ம வஸ்துன்னு எடுத்துக்கிறோம், வஸ்து ஜாத்தம்னு எடுத்துக்கிறோம். அது வந்து இவ்வுலகம்னு சொல்லி இந்த விஷயங்கள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சப்தம் அர்த்தம்னு எடுத்துக்கலாம். அர்த்தங்கிறச்சு ஒரு மீனிங் இல்லையா, சப்தங்களினுடைய வாச்சியார்த்தமாக விளங்கக்கூடியது. வேதம்ங்கிறது சப்தஜாலம், சப்த உலகம்னு எடுத்துட்டோம்னா அந்த சப்த உலகத்தினால பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன? அது பகவானுடைய திருவடி இல்லையா. இப்படி பல விதமாக நமக்கு வந்து அந்த அகிலார்த்தங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் பண்ணலாம். அப்போது அகிலார்த்தே அப்படிப்பட்ட அந்த திருவடியில் வர அங்க்ரோ, அழகான திருவடியில் ரச்சித தியம் மாம், புத்தியை செலுத்தினவரான மா என்னை, மாம் இந்த உலகமெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னா அவித்யலோகங்கிறச்சு காம வித்யா வித்யாஹீனஹா லோகங்கிறார். அது இப்போ ஒரு காமத்தையே வந்து மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ணுறச்சே நம்ம என்ன பண்ணணும், எதை எதிர்பார்த்து பண்ணுறோமோ அந்த மாதிரி அவித்யினால் ஒரு ஆட்கொள்ளப்பட்ட இந்த உலகமானது என்னை அபவித்தம் ஜபதி. அபவித்தம்னா ஒரு இதை சாஸ்திர முறையை தாண்டி விலகி இருக்கக்கூடியவனாக என்னை ஜபதி, ஆச்சாரபிரஷ்டம் ஜல்பதிங்கிறார். அபவித்தம்னா ஆச்சாரபிரஷ்டம் ஜல்பதி ஜபதி, ஆச்சாரமே இல்லாதவனாச்சே இவன் அப்படின்னு என்னை வந்து சொல்கிறா எல்லாரும். ஜல்பதி ததா, அப்பொழுது நான் அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஏன் நினைக்கிறது இல்லைன்னா துவத் பர அனுகிரகேண, உன்னுடைய ஒரு பெரும் அனுகிரகம் காரணமாக. ஏன்னா மனசு அங்கே பகவத் சிந்தனையில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுலேயே அவருடைய புத்தி உட்காந்துட்டு இருக்கிறது. ஆத்மாராமா பரமயோகி பரமேஸ்வரன். அந்த மகா யோகின்னு அவரை சொல்கிறதுனாலேயே அந்த திருவடியை மனசில் வச்சுட்டு இருக்கிறதுனால துவத் பர அனுகிரகேண, உன்னுடைய யஹா பரஹா அனுகிரகா அல்லது துவத்பராணாம் யஹா அனுகிரகா வர்த்ததே, உன்னை அண்டி இருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு அனுகிரகம் நீ செய்வாயோ அந்த அனுகிரகத்தின் காரணமாக இந்த லோகங்களெல்லாம் சொல்கிறத நான் வந்து ந கணையே நான் அதை யோசிக்கிறதில்ல.
பகவான் பரமேஸ்வரன் வந்து அவருடைய மனசை திருவடியில் செலுத்தியாச்சு. அந்த திருவடியில் செலுத்தினத்தினால பகவானுடைய அனுக்கிரகம் என்ன வர்றதோ அதனால இவர்கள் சொல்கிறதெல்லாம் ஆச்சார பிரஷ்டன், ஆச்சாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்மசானத்தில் சுற்றின்னு இருக்கான்னு சொல்கிறதெல்லாம் நான் ரொம்ப பெருசாக யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு எப்பொழுதுமே ஆத்மாராமனாக இருக்கார் பரமேஸ்வர். தவ வரத வராங்க்ரௌ ஆஷிஷா இஹ அகிலார்த்தே ஹ்யபி முனிபிர் அசக்தைஹி ஆதரேண அர்ஹணீயே யதி ரச்சித தியம் மா அவித்யலோகः அபவித்தம் ஜபதி நகணையே தத்து துவத் பர அனுகிரகேண. அந்த யதி தத்துன்னு ரெண்டு இருக்குது. யதி ஒருவேளை, அதாவது ஒருவேளை என்னை இந்த மாதிரி ஜனங்கள் எல்லோருமே நினைக்கிறார்கள் என்றால், தத்து அதை பெருசாக நான் நினைக்கவில்லை. தத்துங்கிறச்சே தத் ஜல்பணம் அகம் ந கணையே. அந்த வளர்றதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக நினைக்கிறதில்ல. அதுதான் முன்னாடியே பரமேஸ்வரன் சொல்லிட்டாரு, மாயா அபிபூதானாம்னு நான் பார்க்குறேன் அவளை. அதனால் நான் சிந்தையே நான் அனுவர்ணையே, அது திருப்பி திருப்பி சுட்டி காமிக்க மாட்டேன் அப்படின்னார். பிருகுருவாச்ச யன்மாயையா ககனயாபகிருதாத்மபோதாக பிரம்மாதயஸ்தனுபிருதஸ்தமசி ஸ்வபந்தः நாத்மன் ஸ்ருதம் தவ விதந்தி அதுனாபி தத்துவம் சோயம் பிரசீதத்து பவான் பிரணதாத்ம பந்து. இது வரைக்கும் சொன்ன ஸ்லோகத்தை விட இது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிருகு எப்படின்னா அவர் அபராதம் பண்ணவர் இல்லையா. ஸ்வபாவமாகவே பிருகு எப்படின்னா தத்துவஜான ஹீனாக ஜீவாக அத்தः அஜ்ஞானகிருதம் மம துஷ்சேஷ்டிதம் க்ஷமஸ்வ அப்படின்னு கேட்டுக்கிறார். பொதுவாக ஜனங்கள் எல்லோருமே பிரம்மாதயா தனுபிருதாகங்கிறார். பிரம்ம கீட்ட ஜனனிங்கிறோம் இல்லை அம்பாளை. அதனால் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புழு பூச்சி வரையில் சகலமும் ஜடம், சகலமும் ஜீவராசிகள் அப்படிதான் எடுத்துக்கிறோம். பரம்பொருளுங்கிற ஒரு அவஸ்தையிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருமே பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்கும் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து பாதாள லோகத்தில் இருக்கும் வரையில் எல்லா ஜீவராசிகளுமே தமசி ஸ்வபந்தா, அப்படியே அந்த இருட்டில் தூங்கின்னு இருக்கா. தமசிங்கிறது அஜ்ஞானத்தில் தூங்கின்னு இருக்கா எல்லாருமே. பிரம்மாதயா பிரம்மா முதலியவர்கள் தனுபிருதாக ஒரு சரீரத்தை மேற்கொண்டவர்கள். ஆத்மஸ்வரூபத்தில், அதாவது ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாமே எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு, பிரம்மாவுக்கும் சரீரம் இருக்குது, அதுவும் எது வரையில் அந்த பிரளய காலம் வரையில் அவருக்கு சரீரம் இருக்கோ இல்லையோ, அந்த சரீரம் முடிஞ்ச கல்பம் முடியும் பொழுது அவருடைய சரீரம் முடியறது 100 வருஷ காலம் தானே. 100 வருஷம் பிரம்மா காலம். நம்மளை பொறுத்தவரையில் நம்மளோட கணக்குலேருந்து த்விபரார்த்தம்ங்கிறோம் இல்லையா. ஸோ 2 பரார்த்த கணக்கு அவருக்கு இது. அது வரைக்கும் சரீரம் உண்டு அவருக்கு. அந்த சரீரமும் அந்த த்விபரார்த்த காலம் அவருடைய 100 வருஷம் முடிஞ்ச உடனே அது முடிய போகிறது அந்த சரீரமும். அதனால தனு சரீரத்தை மேற்கொண்டு இருப்பவர்கள் பிரம்மா முதலியவர்கள். தமசி ஸ்வபந்தகா இருட்டில் தூங்கின்னு இருக்கா. என்னத்தினால? என் மாயையா, எந்த ககனையா மாயையா, யாருடைய ககனையா நல்ல அப்படியே காட மாயையினால் அபகிருத ஆத்மபோதாக ஆத்மாவனுடைய ஒரு போத ஞானம், ஆத்ம ஜானம் விலகினவர்கள், அதாவது ஆத்ம ஜானம் இல்லாதவர்கள். ஆத்ம ஜானத்தினால் ஸோ அந்த அஜானத்தினால் மூழ்கி அவளுக்கு ஆத்ம ஜானம்ங்கிறதே இல்லை. ஸோ ஆத்ம ஜானம் இழந்தவர்கள். அப்படிப்பட்ட பிரம்மா முதலியவர்கள் தனுபிருதாக ஜீவர்கள் இல்லை, அந்த 2ஆக எடுத்துக்கலாம். தனுபிருத் பிரம்மா முதலியவர்களுக்குமே ஒரு சரீரத்தை மேற்கொண்டு அவள் வந்திருக்கா. ஏன்னா இந்த மாயையினால் ஒரு மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டு இவர்கள் சரீரத்தை எடுத்துட்டு இருக்கா. இல்லை இதை பிரிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்போது பிரம்மா முதலியவர்கள் தனுபிருதா ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள், அதாவது பிரம்மாங்கிறத பிரஜாபதினு வச்சுண்டு தேவயோனிகள்னு வச்சுண்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய மனுஷியர்களை சொல்கிறார். ஸோ மனுஷியர் மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் தனுபிருதகான்னு செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். தமசி ஸ்வபந்தகா இந்த அஜ்ஞானத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களாக ஆத்மன் ஸ்ருதம் தவ தத்துவம் ந விதந்தி. ஆத்மன் ஸ்ருதம், ஆத்மன்னுங்கிறது பல இடங்களில் நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துன்னு வரோம். ஆத்மன்னு சொன்னால் ஆத்மனி, ஆத்மாவில் ஸ்ருதம் அனுகதம்
அனுஸ்யூதமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜீவராசியினுடைய ஆத்மாவிலும் அந்தர்யாமியாக இருக்கும் பகவானை, அந்த பகவானுடைய உண்மையான தத்துவத்தை, ஆத்மன் ஸ்ருதம் தவ தத்துவம், உன்னுடைய உண்மையான தத்துவத்தை ந விதந்தி அறியவில்லை, அதுனாபி ந விதந்தி, இப்பவும் புரியல. இது எப்பவோ நடந்த இன்சிடென்ட்னு எடுத்துட்டா கூட அந்த சமயத்திலேயே எல்லோருமே அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறத பார்க்கிறார் பிருகு மகர்ஷி. பார்க்கும் பொழுது தன்னிடத்திலேயே பகவான் இருந்திருக்கார், தனக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர், ஆனாலும் அவருடைய தத்துவத்தை அறியாதவர்களாக இருந்திருக்கார்கள். அப்பேற்பட்ட சோயம் அந்த பகவான் இப்போ முன்னாடி சங்கர் சக்கர கதாதாரியா 8 புஜங்களை வச்சுட்டு பிரகாசிக்கிறார். அப்படி சோ அயம் சஹா அயம் பவான் பிரணத ஆத்மபந்து, பிரணத நமஸ்காரம் செய்பவர்களுக்கு ஆத்மா பந்துச்சங்கிற ஸ்ரீதர சுவாமி. பிரணதானாம் நமஸ்காரம் செய்பவர்களுக்கு ஆத்மா, ஆத்மான இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபமாகவும் இருப்பவர், பந்துவாகவும் இருப்பவர். அப்போ கூடவே நமக்கு வந்து, அதாவது உபாசனா மார்க்கத்துக்கு ஒரு பந்துவா கையில நம்ம பிடிச்சுட்டு போகிறதுக்கு, யானுனை சிக்கன பிடித்தேனும்போம், அந்த மாதிரி அவரை பிடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பந்து மாதிரியும் இருக்கார் ரிலேட்டிவா, அல்லது அவரே ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கார், அல்லது இல்லை ரெண்டுமாவும் இருக்கார் இல்லையா. பிரணதானாம் நமஸ்காரம் செய்பவர்களுக்கு பந்துவாகவும் விளங்கக்கூடியவர், ஆத்மாவாகவும் இருப்பவர், அப்போ மோட்சரூபமாகவும் இருக்கார் பகவான். அப்படிப்பட்ட பவான் பிரசீதத்து, சந்தோஷம் அடையுங்கள், எங்களிடம் கருணை காட்டுங்கள். எது தத்து கனெக்ட் பண்ணணும்னா, என் மாயையா, எந்த விஷ்ணு மாயையினால் இவ்வுலகமே வந்து ஆட்கொள்ளப்பட்டு இந்த ஜனங்கள் எல்லோருமே, ஜீவராசிகள் எல்லோருமே இவ்வுலகத்தில் தூங்கின்றிருக்காளோ, அந்த அஜ்ஞானத்தில் தூங்கின்றிருக்காளோ, தன்னிடத்தில் இருக்கும் உன்னை பார்க்கவில்லையோ, அப்பேற்பட்ட தாங்கள் இப்பொழுது முன்னாடி நிற்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ரிகு கேட்டுக்கிறார். என் மாயையா கஹனயா அபகிருத ஆத்மபோதாக பிரம்மாதயஸ்தனுபிருதா தமசி ஸ்வபந்தः நாத்மன் ஸ்ருதம் தவ விதந்தி அதுனாபி தத்துவம் சோயம் பிரசீதத்து பவான் பிரணதாத்ம பந்து. இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம சொல்கிறதுக்கு வந்து 45 நிமிஷம் ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து சாதாரணப்பட்ட வார்த்தைகள் இங்கே சொல்லலை இல்லையா. இது வந்து கடைசியில் அந்த பிருகுவனுடைய ஒரு ஒரு கதையையும் அல்யூட் பண்ணுற மாதிரி அதனால தான் சொல்கிறேன், நமக்கு வந்து டைம் ஆகிண்டே இருக்கும் இந்த பிருகுவோடதோ இல்லை ரித்துக்குகளோடதையோ எடுத்துட்டோம்னா. எவ்வளவு தூரம் நமக்கு வந்து சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஏன்னா பிருகு மகர்ஷி தானே உங்களுக்கு வந்து சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவையும் பார்த்து அவருடைய மார்பை அப்போ இது பண்ணார், சிவனை பார்த்துட்டு. ஸோ பல ஒரு தேவதைகளையே ஈஸ்வரர்களையே அவர் வந்து சாபம் கொடுத்தாரோ இல்லையோ, அந்த இதுக்கெல்லாமும் க்ஷமா பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுறது இந்த இடத்துல இல்லையா. மம துஷ்சேஷ்டிதம் இல்லையா, அதனால சொல்றேன் மம துஷ்சேஷ்டிதம் இங்க கீழே கரெக்ட், மம துஷ்சேஷ்டிதம். இதுல வந்து இந்த தக்ஷயாகத்துல வெறும்னா அவர் வந்து அந்த பிருகுதானே ஸ்மஸ்ரூஹு, அவர் வந்து தாடியை இது பண்ணிட்டார், அந்த இதை பிடுங்கிட்டா, அதனால ஆட்டு தாடியை வச்சு அவருக்குன்னுட்டு வந்தது. இங்கே வந்து துஷ்சேஷ்டிதம்னுட்டு விஷ்ணுவை பார்த்து சொல்கிறதுனால விஷ்ணுவனுடைய மார்பை வந்து உதைச்சார் எங்கே லக்ஷ்மி இருந்தாலோ, அதனால அவருக்கு வந்து ஒரு அந்த ஒரு கெட்ட செயலை அவர் வந்து க்ஷமாபணம் கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. நான் அந்த தமசி ஸ்வபந்தம்ங்கும் பொழுது கீதையிலேருந்து நம்ம ஸ்லோகத்தை எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுத்துக்கும் அது போயிட்டே இருக்கும், அதுக்காக சொன்னேன். என் மாயையா கஹனயா அபகிருத ஆத்மபோதாக பிரம்மாதயஸ்தனுபிருதஸ்தமசி ஸ்வபந்தः நாத்மன் ஸ்ருதம் தவ விதந்தி அதுனாபி தத்துவம் சோயம் பிரசீதத்து பவான் பிரணதாத்ம பந்து. பிரம்மா உவாச்ச, இந்த இடத்துல பிரம்மாதய அப்படி ந விதந்தின்னு பிருகு சொன்னாரா, அதுக்கு கனெக்ஷனாக உடனே பிரம்மா சொல்கிறார் இங்கே. பிருகுணா உக்தே பிரம்மாதயா ந விதந்தி, பிரம்மா முதலியவர்களுக்கு கூட தெரியாதுன்னு பிருகு சொல்லும் பொழுது தது அசகமானஹா பிரம்மா, அதை பொறுக்க முடியாதவராக தத்துவஞானத்தை தெரிவிக்கிற மாதிரி இங்கே வந்து சொல்கிறார். எனக்கு தெரியும், அதாவது அஜ்ஞானத்தினால ஆட்கொள்ளப்பட்டு அப்படின்னெல்லாம் சொன்னால் கூட
தத்துவம் தெரிஞ்சுட்டு அவர் நடக்கிறார். பிரம்மா வந்து நம்மளை போல ஜீவராசிகள் மாதிரி இல்லையே. என்னதான் இருந்தாலும் பிரம்மாவும் வந்து உங்களுக்கு விஷ்ணு மாயினால ஆட்கொள்ளப்பட்டவர். தேவி பாகவதத்தில் முதல்ல எடுத்துக்கிட்டா மது கைட்டபாள் விஷ்ணுவனுடைய ஒரு காதிலிருந்து வர்றச்சே யோக நித்ரையில் இருக்கும் பொழுது அந்த மது கைட்டபாளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாத பிரம்மா வந்து தேவியை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது யோக நித்ரை தான் அங்கே அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த், விஷ்ணுவை எழுப்பி இப்போ மது கைட்டபாளை இப்போ ஹனனம் பண்ணுறதுக்கு அவ தான் இது பண்ணுறா இல்லையா. அந்த இடத்துல வந்து இது என்னத்துக்கு என்ன ஏதுன்னுட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வேற. நம்ம தியானத்துக்கும் உபாசனைக்கும் உண்டான ஒரு விஷயமாக அது அமைகிறது. பிரம்மா பொதுவாக ஈஸ்வர நிலையில் இருக்கிறதுனால அவருக்கும் தத்துவம் என்னன்னு தெரியும். ஆனால் ஹீ இஸ் பவுண்ட் பை தட். இது பகவானுடைய ஒரு ஸ்வரூபமான அந்த கர்மா விதிங்கிற ஒரு ஸ்வரூபத்தினால அவர் கட்டுப்பட்டு அதுக்கு கட்டுப்பட்டார் போல் அவர் வேலை செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே ஸ்டேட் பண்ணுறேன். ந ஏதத் ஸ்வரூபம் பவதः அசௌ பதார்த்த பேத கிரகைஹி புருஷः யாவதீக்ஷேத் ஞானஸ்ய ச அர்த்தஸ்ய குணஸ்ய ச ஆஸ்ரயः மாயாமயாத் வத்திரிக்தः யதஸ்த்வம். யதः எந்த காரணத்தினால, துவம் மாயாமயாத் வத்திரிக்தः மாயையை காட்டிலும் யதா எந்த காரணத்தினால நீங்கள் இந்த ஞானத்திற்கும் ஆசிரியமாக அர்த்தங்களுக்கும் ஆசிரியமாக குணஸ்ய ஆசிரியா குணங்கள் திரிகுணமாக இருக்கக்கூடியத்துக்கும் ஆசிரியமாக இருக்கிறதுனால அந்த காரணத்தினாலேயே நீங்கள் வந்து அதாவது மாயையை காட்டிலும் தனித்து நிற்கிறதுனால மாயைக்கு ஆசிரியமாக விளங்குகிறீர்கள். ஏற்கனவே முதல்லையே பிரம்மா இருந்ததுனால புராண புருஷகாங்கிறதுனால அதுக்கப்புறம்தான் மாயையை கையில் எடுத்துண்டு சத்தபோதப்பியத்தை பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு சொல்லும் பொழுதே மாயைங்கிறத அந்த சிந்தனாங்கிற ஒரு சஞ்சலம் எப்போ ஏற்படுறதோ அந்த மொமெண்ட்லேயே மாயையினுடைய சம்பந்தம் வந்துருத்து பிரம்மனுக்கு. அதனால் பிரம்ம மகிஷின்னுட்டு மாயாவை சொல்கிறோம். மாயையோட பிரம்மமும் மாயையும் ஒரே லெவலில் அங்கே இருந்துட்டுருக்கு. ஆனால் மாயையை தாண்டி வேறுபட்டவராக இருக்கார். மாயாமயாத்து மாயாமயமாக இருக்கக்கூடிய இந்த ஓகே மியூட் பண்ணிட்டு சொன்னேளா? அதாவது ஓகே மாயையை காட்டிலும் மாயாமயமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை காட்டிலும் வத்திரிக்தா பகவான் தனித்து நிற்கக்கூடியவர். ஏன்னா இந்த ஞானஸ்ய அர்த்தஸ்ய குணஸ்ய ச ஆஸ்ரயா ஞானத்திற்கும் ஞானம்ங்கிறச்சு ஒவ்வொரு பதார்த்த விஷயகமான ஞானம், அர்த்தம் அந்த அந்த ஞானத்திற்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய வஸ்து அர்த்தம். அந்த வஸ்துவனுடைய ஒரு காம்பசிஷன் என்ன? திரிகுணம், சத்வரஜஸ் தமஸ் ஆத்மகமாக அதிலிருந்து வந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் ஆத்மகமாக இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள் அதனுடைய ஞானம். ஹி இஸ் கோயிங் ஃப்ரம் த ஒரு கிராஸ்லேருந்து சட்டிலுக்கு போகிறார் இங்கே. அப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதுக்கெல்லாம் இது எல்லாமே மாயாமயமாக இருக்கும் பொழுது அதுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய பகவான் துவம் மாயாமயாது வத்திரிக்தா நீ வத்திரிக்தனாக விளங்குகிறீர்கள். ஆனால் யாவது எதுவரையில் ஒரு புருஷன் இந்த பதார்த்த பேத கிரகைஹி துவாம் ஈக்ஷேத் அதுவரையில் உன்னுடைய ஸ்வரூபம் அவனுக்கு தெரிய போகிறதில்லை. ஈஸ்வரனும் வந்து இந்த பகவானை எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அது எத்தனை நேரம் மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி இருக்குங்கிறது தான் ஜீவர்களுக்குள்ள கிரடேஷன். எல்லா ஜீவர்கள் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து கீட்ட பர்யந்தம் உங்களுக்கு ஏன் அந்த கிரடேஷன் இருக்குன்னா எத்தனை நேரம் எந்த அளவுக்கு பகவான் மாயையை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். இந்த பதார்த்தங்களில் இது வேற அது வேற இது வேற அது வேறன்னு எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த அவேர்னஸில் இருக்கோங்கிறத பார்த்து தான் ஜீவர்களுடைய கிரடேஷன் இருக்குது. அப்போ யாவது எதுவரையில் புருஷா ஒரு ஜீவன் பதார்த்த பேத கிரகைஹி ஈக்ஷேத் பதார்த்தங்களுக்குள்ள பேதத்தை நம்ம எப்படி கிரகிச்சுக்கிறோம்? இந்த இந்திரியத்தை வச்சுட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தானே நமக்கு வந்து இந்த பதார்த்தம் வேற, இதனுடைய ஸ்மெல்லு வேற அதனுடைய ஸ்மெல்லு வேற, இதனுடைய டச் வேற அதனுடைய டச் வேற, இதனுடைய டேஸ்ட் வேற அதனுடைய ருச்சி வேற, இப்படின்னு இதனுடைய உருவம் வேற இதனுடைய இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களை வைத்து நம்ம இந்த பதார்த்தங்களை கிரகிக்கிறதுனால
அந்த பதார்த்தங்களை யாவது எதுவரையில் இந்திரியங்களை வைத்துக்கொண்டு பதார்த்த பேத கிராஹகைஹி இந்திரியைஹி பஷ்யதி ஈக்ஷேத், எதுவரையில் ஒருத்தன் வந்து இந்த பதார்த்த இந்திரியங்களை வச்சுட்டு பார்க்கறானோ, மனசினால தியானம் பண்ணும் பொழுது பகவத் சாயுஜ்யம் சாமீபியம் எல்லாம் வந்துட போகுது. அதுவரையில் உன் ஸ்வரூபத்தை அவன் பார்க்க போறதில்ல. அதுக்கு போகிறச்சே தான், அந்த ரெல்முக்கு போகிறச்சே தானே அவனால் பார்க்க முடியும். அதுவரையில் பவதः ஏதத் ஸ்வரூபம் அசௌ புருஷः ந ஈக்ஷேத். அந்த ஈக்ஷேத்துங்கிறது இங்கே போட்டுக்கணும். எதுவரையில் ஒரு புருஷன் இந்திரியங்களை வைத்து பார்க்கிறானோ தாவத்து அதுவரையில் பவதः ஸ்வரூபம் ஏதத் ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபத்தையே முதல்ல அவனால் பார்க்க முடியாது. அப்புறம் தானே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு இந்த சகுணமான ரூபத்தையே அவனால் பார்க்க முடியாது. ஆனால் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதை வந்து பிரம்மா சொல்றார். யதத்வம் மாயாமயாது வத்திரிக்தா, இந்த மாயாரூப் இந்திரியமே மாயையை பார்க்கறதுக்காக தானே இந்த இந்திரியத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த மாயாமயமாக இருக்கக்கூடிய உலகத்தை வந்து கிரகிக்கிறதுக்கு தானே. அப்போ நீங்கள் மாயாமயமாக இருக்கக்கூடிய உலகத்தை தாண்டி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஆசிரியபூத்தமாக இருக்கக்கூடிய உங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாயாரூபமாகவே இருக்கிறத வச்சுட்டு எப்படி பார்க்க முடியும்? இருட்டு நம்ம வெளிச்சத்தை பார்க்கணும், இல்லை இருட்டில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பார்க்கணும்னா வெளிச்சத்தை வச்சுட்டு தானே பார்க்கணும். இருட்டை வச்சுட்டே பார்க்க முடியுமோ? முடியாது. இதெல்லாம் இருட்டு தானே, இந்திரியமும் இருட்டு தானே. அப்போ இருட்டு வச்சுட்டே எப்படி இருட்டில் இருக்கிற வஸ்துவை பார்க்க முடியும்? ஒரு பிரகாசஸ்வரூபம் வேணுமோ இல்லையோ? அப்போ பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் வேணும். அதை தியானம் பண்ணணும். பிரம்மா உவாச்ச நைதத் ஸ்வரூபம் பவதோசௌ பதார்த்த பேத கிரகைஹி புருஷோ யாவதீக்ஷேத் ஞானஸ்ய ச அர்த்தஸ்ய குணஸ்ய ச ஆஸ்ரயः மாயாமயாத் வத்திரிக்தः யதஸ்த்வம். இந்திர உவாச்ச. இப்போ இந்திரியங்கள்னு சொன்னாரா, பதார்த்த பேத கிரகைஹி புருஷா ந ஈக்ஷேத்துங்கிறார். பதார்த்த வேத கிரகமாக இருக்கும் அந்த இந்திரியங்கள் இருந்தாதானே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவானை பார்க்க முடியும்னு இந்திரன் பேசுகிறான். அதுதான் யதாமதின்னர். ஓரோருத்தருடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அவரவர் பார்க்கக்கூடிய பகவான், அவரவர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பகவான். ஈதமப்யச்சுத விஸ்வபாவனம் வபுஹு ஆனந்தகரம் மனோதிருஷாம் சுரவித்விட் க்ஷபணைஹி உதாயுதைஹி புஜதண்டைஹி உபபன்னம் அஷ்டபிஹி. 8 புஜங்கள், அஷ்டபிஹி புஜதண்டைஹி உதாயுதைஹி அஷ்டபிஹி புஜதண்டைஹி உபபன்னம் இதம் வபுஹு. அங்கே சேரணும் இது. ஹே அச்சுத, பகவானை சொல்கிறது. அச்சுதனாலே கூட்டஸ்த நித்தியனாக இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த நமக்கு கண் முன்னாடி நிற்கக்கூடிய இந்த வபுஸ், இந்த தேகத்தை நம்ம வந்து ரசிக்கணும்னா அதுக்கு கண்ணு மனசு எல்லாம் வேணுமா இல்லையா? அதை சொல்கிறேன். ஸோ இந்திரஹா தூ இந்திரிய விஷய சர்வஹ அபி மித்யா இது பிரம்மணா உக்தம் அசகமானஹா. இருட்டுனால இருட்டை பார்க்க முடியுமான்னு சொன்னேன். அது இருக்கட்டும், நைட் விஷன் கிளாஸஸ் வேணுமோ இல்லையோ, அதை வச்சுட்டு பார்த்தா அது ஒரு அழகுதானேங்கிறான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரம்மா என்ன சொன்னார்? எல்லாமே மித்தியைன்னு சொன்னார். இந்திரிய விஷயமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் உங்களுக்கு வந்து பிரமம் தான். அந்த அகண்டாகார விற்த்தியில் பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் தான் உங்களுக்கு வந்து உண்மையான சைத்தன்யம், பிரம்ம சத்தியம் அப்படின்னு பிரம்மா சொன்னதை பொறுக்க முடியாதவாறு. ஏன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதிதேவதை இந்த தேவதைகள். அதனால அவளுடைய கண்ணோட்டத்திலேருந்து பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து பேசணும். இவ்வுலகம் இயங்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடிய தேவர்களின் தலைவன் இந்திரன். அப்போ இந்திரன் சொல்றது எப்படி? விஸ்வபாவனம் வபுகுன்னு பார்க்குறான். விராட் புருஷனாக பார்க்குறார் பகவான. விஸ்வபாவனம் வபுகு, இவ்வுலகமே உங்களிடத்தில் இருக்கு. விஸ்வத்தை பாவிக்கக்கூடிய ஒரு வபுஸ் தேகம், இது விஸ்வத்தை பாவிக்கக்கூடியதுங்கிறச்சே உலகத்தை தெரிவிக்கும்படியாக இருக்கும் இந்த ஒரு சரீரமானது மனோதிருஷாம், மனசுக்கும் கண்களுக்கும் ஆனந்தகரம், ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த தேகமானது இதம் வபுகு. மேலும் எப்படி அந்த வபுஸ் இருக்குன்னா உபபன்னம், அது இதனுடன் சேர்ந்து இருக்கு. உதாயுதைகி, ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு, அதுக்கப்புறம்
உதாயுதைஹி சுர வித்விட் க்ஷபணைஹி, அவனுடைய கண்ணோட்டம் தானே அந்த இடம். அப்போ சுர வித்விட் அப்படின்னா சுர வித்விஷாம் தைத்தியானாம் அசுரர்கள், சுராணாம் வித்விஷா க்ஷபயந்தி இது சுர வித்விட் க்ஷபணைஹி, அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் தேவர்களினுடைய எதிரியான அசுரர்களை அழிக்கும் ஆயுதங்களாக இருக்கு, அழிக்கும் கரங்களாக இருக்கு, அழிக்கும்படியாக இருக்கும். உதாயுதைஹி, ஆயுதங்களை தூக்கி கொண்டிருக்கும். அஷ்டபிஹி புஜதண்டைஹி, 8 விதமான கைகளினால். உபபன்னம், அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அல்லது 8 கைகளினால் உபலட்சிதம், அப்படி காண்பிக்கப்படுகின்ற, நம்மளுடைய கண் திருக்கோச்சரமாக இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கணும், அப்படி காண்பிக்கும். இதம் வபுகு, இப்போ நீங்க ஒரு தேகத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ முன்னாடி, அந்த வபுகு விஸ்வபாவனம் வபுகு மனோதிருஷாம் ஆனந்தகரம் வர்த்ததே. கண்ணுக்கும் மனசுக்கும் அப்படியே ஆனந்தத்தை விட, மனசு அப்டிராக்டாக நினைக்கிறத விட ஏதோ ஒரு உருவத்தை நினைச்சு உருவத்தை பற்றி அதுக்கப்புறம் அருவத்துக்கு போகணும் இல்லையா, ரூபம் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு போகணும். முதல்ல சகுண உபாசனை, அதனால இவன் சகுண உபாசனையை பற்றி சொல்கிறான். இதமப்யச்சுத விஸ்வபாவனம் வபுகு ஆனந்தகரம் மனோதிருஷாம் சுரவித்விட் க்ஷபணைர் உதாயுதைஹி புஜதண்டைஹி உபபன்னம் அஷ்டபிஹி. இது வைத்தாலியம் சந்தஸ். இந்த கிரியாபதம் நம்மளே போட்டுக்கிறோமா? ஆமா, ஆமா, கிரியாபதம் நம்மளே ஆனந்தகரம் அஸ்தி அப்படின்னு நம்ம போட்டுருந்தோம் இந்த இடத்துல, இல்லைன்னா கிரியாபதம் கிடையாது. பத்னியா ஊச்சுகு, அங்கே இருக்கக்கூடிய தேவ பத்னிகள், ரிஷி பத்னிகள். இங்கே ரித்விஜாம் பத்னியாங்கிறார். ரித்விக்குகளினுடைய பத்னியா ஸ்துவந்தி, ரித்விக்கனுடைய பத்னிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. யஜ்ஞோயம் தவ யஜனாய கேன சிருஷ்டா வித்வஸ்தா பசுபதினா அத்ய தக்ஷகோபாத் தம் நஹ த்வம் ஷவசயன ஆப சாந்த மேதம் யஜ்ஞாத்மன் நளின ருச்சா திருஷா புனீஹி. உன்னுடைய கண்கள்னால நளின ருச்சா, தாமரையை போல், தாமரையினுடைய ஒரு காந்தியை கொண்டதான திருஷா கண்ணினால் புனீஹி, இதை பவித்திரமாக்கு. எதை? இந்த யாகத்தை. அயம் யஜ்ஞா தவ யஜனாய, உனக்கு யாகம் செய்வதற்காக, அதாவது பகவானை விஷ்ணுவை பலனாக வைத்துக்கொண்டு இந்த யாகம் ஆரம்பிக்கப்பட்டது. கேன சிருஷ்டா, கஹா பிரஜாபதி, பிரஜாபதியினால் சிருஷ்டிக்கப்பட்டது. கேன இங்கே பிரம்மணா பூர்வம் சிருஷ்டா. ஸோ பிரஜாபதியான பிரம்மா முன்னாடி இதை சிருஷ்டி பண்ணி வைத்தார். ஸோ யஜ்ஞா அயம், இந்த யாகமானது தவ யஜனாய, தவ யஜனாயங்கிறச்சே துவாம் எஷ்டும், உன்னை குறித்து உன்னை பிரீத்தி செய்வதற்காக இந்த கேன பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த யாகமானது பசுபதினா அத்ய தக்ஷகோபாத்து வித்வஸ்தா, தக்ஷனிடத்துல கோபம் கொண்டு அந்த காரணத்தினால பசுபதியினால் இது அழிக்கப்பட்டது. வித்வஸ்தா, இந்த யாகம் அழிக்கப்பட்டுடுத்து. தம், அந்த யாகத்தை எங்களுக்காக நஹ, ஹே யஜ்ஞாத்மன்னு, இங்கே நகாங்கிறது தம் நகா யாகம். அந்த எங்களுடைய இந்த யாகமானது பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறச்சு இட் இஸ் பீன் கோடிஃபைட் பை பிரம்மா. அதுக்கப்புறம் அந்த கோடிஃபிகேஷனை வச்சுட்டு இங்கே இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இவா. அதனால இந்த ரித்விக்குகளினுடைய பத்னி சொல்கிறது என்ன, எங்களுடைய அந்த யாகத்தை, எது பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டதோ, அந்த தக்ஷகோபத்தினால எந்த ஒரு யாகமானது அழிக்கப்பட்டதோ பசுபதியினால், அந்த யாகத்தை இப்பொழுது உங்களுடைய கண் பார்வையினால் பவித்திரமாக்குங்கள். சொத்துவம், நீ அந்த யாகம் இப்பொழுது எப்படி இருக்குன்னா, நீ தான் யஜ்ஞாத்மன். யஜ்ஞவிர் எல்லாமே அவர் தானே, யஜ்ஞஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய பகவான். ஸோ யஜ்ஞாத்மன், ஹே யஜ்ஞாத்மன், இந்த யாகம் எப்படி இருக்குன்னா ஷவ சயன ஆப சாந்த மேதம். மேதஸ்னாலே அந்த பசு ஹிம்சாதி உற்சவா லட்சியத்தேங்கிறார். மேதங்கிற சப்தம் மேத்ருங்கிற ஒரு தாத்துவிலிருந்து வந்தது. மேத்ரு தாத்து ஹிம்சார்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு தாத்து. ஸோ மேதங்கர்ச்சேயே பசு ஹிம்சா நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் ஆக இருந்த இந்த ஒரு யாகம்
இப்பொழுது எப்படி இருக்குன்னா ஷவ ஒரு டெட் பாடி வந்து படுத்துன்னு இருக்கிற ஒரு இடம் போல இருக்கான் அந்த இடம். அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு மயான அமைதி இருக்கு இந்த யாகத்துல. முன்னாடி வந்து பசுக்கள்ல வந்து இது பண்றதுனால ஒரு உற்சவ பூர்வகமாக இருந்த யாகமானது இப்பொழுது அப்படிங்கிறார். எப்படி இருக்கு? உதகம் தத்ர சேதே. ஷவம்னா உதகம்னு சொல்றார். ஷவ முதல்ல இப்போ சாதாரண அர்த்தத்தை எடுத்துட்டுருவோம். ஸோ ஷவ ஒரு கார்ப்ஸ் அது வந்து படுத்துக்கிற மாதிரி எப்படி ஒரு ஷவம் படுத்துன்னு இருக்குமோ அந்த ஸ்மசானம் அதுதான் ஷவசயனம்ங்கிறார். அந்த ஸ்மசானத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆபன ருச்சி அதுபோல் சதிருஷம்ங்கிறோம். அதுக்கு சதிருஷமாக இருக்கக்கூடியது போல் விளங்கும் இந்த ஒரு சாந்த மேதம் உற்சவமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விஷயமா இந்த இது ஆனது யாகமானது தங்களுடைய கண்களால் புனீஹி அதை அழகுபடு பவித்திரமாக்குங்கள். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஷவாங்கிறது உதகம்ங்கிறார். உதகம் ஒரு ஒரு தாமரை இருக்கு, ஜலத்துல படுத்துன்னு இருக்கக்கூடிய தாமரை. ஜலஜாங்கிறோமோ இல்லையோ, ஜலேஷே ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஷவ சயனங்கும் பொழுது ஜலம் ஷவம்ங்கிறது உதகம்னு எப்படின்னா வைதிக நிகண்டூவில் இருக்கக்கூடியது. அப்போது வேதத்தில் பல அர்த்தங்கள் வந்து இப்போ ஷவங்கிற பதத்திற்கு வந்து ஜலம்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கணும், உதகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கணும். அதை வச்சுட்டு தான் இங்கே ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்கார். ஸோ ஷவம் உதகம் தத்ர சேதே இதி ததா பத்மநாப அப்படின்னுட்டு அவரை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இதை தனி வேர்டாக எடுத்துக்கிறார். ஷவசயன ஷவசயநாப அப்படி பிரிச்சுக்கிறார். ஸோ ஷவ ஜலம், அதில் வீற்றிருக்கும் ஒரு தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்தில் புஷ்பத்தை நாபியில் வைத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு இதை வந்து சம்போதன பிரதமாவாக எடுத்துண்டு யஜ்ஞாத்மன் ஹே ஷவசயநாப பத்மத்தை தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருப்பவரே, அந்த தாமரையினுடைய காந்தி போல ஒரு காந்தியை கொண்ட உன்னுடைய கண்ணால் இந்த சாந்தமேதம் உற்சவமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த யாகத்தை புனீகி பவித்திரமாக்கு. இப்படி ரெண்டு விதமாக இதை வந்து ஸ்ரீதர சுவாமி இன்டர்பிரேட் பண்ணுறார். யஜ்ஞோ அயம் தவ யஜனாய கேன சிருஷ்டா வித்வஸ்தவ் பசுபதினா அத்ய தக்ஷகோபாத் தம் நஹா துவம் ஷவசயநாப சாந்தமேதம் யஜ்ஞாத்மன் நளின ருச்சா திருஷா புனீஹி. ஸோ அதனால் எந்த ஒன்றை வந்து பிரீத்தி பண்ணுவதற்காக எந்த ஒரு யாகத்தை பிரஜாபதியான பிரம்மா முன்னாடி சிருஷ்டி செய்தாரோ அதை பசுபதி தக்ஷகோபத்தினால நாசம் செய்தார். அந்த யாகத்தை இப்பொழுது நீ பார்த்து அதை வந்து பவித்திரமாக்க வேண்டும். அதுதான் தாத்பரியம். கேட்டுமா? ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. நளின ருச்சான என்ன பகினி? நளின தாமரை, தாமரையினுடைய ருக்குன காந்தி, தாமரையினுடைய காந்தியை கொண்டது திருக்கு. அந்த திரிக்கோட அட்ஜெக்டிவா அதை எடுத்துக்கணும், கண் பார்வை. ஸோ எந்த கண் பார்வை தாமரையினுடைய காந்தியை கொண்டதாக இருக்கோ அந்த ஸோ தாமரைனாலே நமக்கு எப்பவுமே ஒரு அழகு, ஒரு ஒரு பவித்திரத்துவம் இதெல்லாம் அசோசியேட் பண்றோம் இல்லையா அந்த புஷ்பத்துக்கு. அதனால உன்னுடைய அப்படியே தாமரை கண்கள்னால நீ வந்து இதை பவித்திரமாக்கு, திருஷ்டியினால இதை பவித்திரமாக்குங்கிற. அஸ்து பகினி.